அதே மாதிரி இந்த ஒரு போன் அண்ட் ஜாயிண்ட்ல இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு. அந்த இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது என்ன ஆகுது, அங்கே ஒரு ஃப்ளூயிடு ஃபார்ம் ஆகுது. அந்த ஃப்ளூயிடு தான் நமக்கு இன்னைக்கு ஸ்பைனையும் இதுவும் அஃபெக்ட் பண்ணுது. அந்த மாதிரி ஆகக்கூடிய இன்ஃப்ளமேஷன், அதனால் வரக்கூடிய ஃப்ளூயிட் டிஃபார்மிட்டிஸ், ஆல்டர் இந்த போஸ்டர், ஆல்டர் இந்த ஸ்பைன் கான்ஃபிகரேஷன், இதெல்லாம் என்ன பண்ண முடியும்னா நம்ம இதிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய லோக்கல் மசாஜஸ், லோக்கல் தெரப்பீஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதனால் இன்றைக்கி ஒரு ஸ்பைன் டிஃபார்மிட்டினாலே இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு அனால்ஜெசிக்ஸ், ஃபிசியோதெரப்பி, என்எஸ்ஐட்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் அதை சரியாக நம்ம மேனேஜ் பண்ண முடியலன்னா ஒரு சர்ஜிக்கல் கரெக்ஷன்ன்ற ஒரு ஸ்டேஜுக்கு போகுது. ஸோ நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே இதை அக்ரவேட் ஆகாமல், இதை வர்சன் ஆக்காமல், இதை நம்ம ஒரு பர்ஃபெக்டாக கொண்டுன்னு போயிட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதனால் இதை மனசில் புரியதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வராமல் நீங்கள் பார்த்துக்கிட்டா நல்லது.